அதாவது இப்போ வந்து நம்மளை யாராவது ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நமக்கு பயங்கர பழி உணர்ச்சி வருது, கோபம் வருது. கோபம் வருதுல்ல, நிறைய பேர் கொடுத்த கடனை திருப்பி தரலைன்னா கொலை கூட அங்கே நடக்கும். அந்த அளவுக்கு பயங்கர கோபம் வரும், தூக்கமே போயிடும். அப்போ நம்ம இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, முதல்ல வந்து என்ன தீர்வுன்னா, அந்த பழி வாங்குகிற உணர்ச்சியை நம்ம எப்படி போக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம நிறைய கொடுத்து பழகணும். நிறைய அன்பளிப்புகள். அதாவது அதுலேயே வந்து ஒரு நியாயம் இருக்கணும். சும்மா வாரி வாரி கொடுக்கறது கிடையாது. முதல்ல வந்து கடன் கொடுக்குறதே ஆளை பார்த்துக்கணும். யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும். யார் யார் திருப்பி தருவாங்க, திருப்பி தராதவங்க யார், அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு அடிப்படையான அறிவு நம்மக்கிட்ட இருக்கணும். அதே நேரத்தில் அதையும் மீறி சிலர் வந்து நம்ம சிலர்கிட்ட ஏமாந்துருவோம். அவங்க நமக்கு தராத, நம்மக்கிட்ட வாங்கின கடனை அவங்க திருப்பி தராதப்போ நமக்கு பயங்கர கோபம் வருது, பழி உணர்ச்சி வருது. அந்த பழி ஒரு அவமானம் ஏற்படுது, அப்போ கோபம் வருது, அது தாங்கிக்கவே முடியல. அப்போ அதுலேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, யார் நியாயமான நிறைய கொடுக்கணும். நியாயமாக நிறையவற்றை கொடுக்க வேண்டும். எப்படின்னா, நீங்கள் அன்பளிப்புகளை கொடுக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது அன்பளிப்புகளை கொடுக்கலாம், புத்தகங்களை கொடுக்கலாம். இந்த மாதிரி பகிர்ந்து இந்த பதுக்கிற வேலையை வச்சு கொடு. யாருக்கு பயங்கர கோபம் வரும் அப்படின்னா, யாராவது ஏமாற்றிட்டா யாருக்கு பயங்கர கோபம் வரும் தெரியுமா? இந்த கஞ்சத்தனம் பதுக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், இவங்கதுக்கெல்லாம் பயங்கர கோபம் வரும். அதுமாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறவங்க சுயநலமாக இருப்பாங்க. பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல், ஏன்னா ஆடம்பரமாக வாழணுன்னா நிறைய பணம் தேவை, கொடுத்துக்கிட்டே இருந்தால் முடியாதுல்ல. அதனால் எளிமையாக வாழணும். அதே நேரத்தில் பிறருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை தேடணும். என்னெல்லாம் பொருள் கொடுக்கலாம், அன்பளிப்புகள் கொடுக்கலாம். சும்மாவே நீங்கள் அன்பளிப்புகள் கொடுக்கலாம். ஏதாவது பிறந்தநாள் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. பிறந்தநாள் மொய்கவர் வைக்கிறதெல்லாம் வந்து அன்பளிப்பு அதெல்லாம் கிடையாது. மொய்கவர்னால் மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு நீ பெருமைக்காக வைக்கிற அந்த மாதிரி கிடையாது. சும்மாவே நீங்கள் யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க, உங்கள் நண்பர்களுக்கு நீ இந்த புத்தகம் படி அப்படின்னு சும்மா கொடுக்கலாம். இந்த மாதிரி எதையாவது கொடுக்கறது. அதுக்காக சும்மா கடன் கேட்குறாங்க. கடன் கேட்கும்போது கடன்னா என்னென்னா திருப்பி தருவாங்க, திருப்பி தரக்கூடிய பொருள் கடன் என்பது. அதே நேரத்தில் யார் திருப்பி தருவாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் கடன் கொடுக்கணும். அந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா திருப்பி தரலைன்னா நமக்கு பழி வாங்குகிற உணர்ச்சியெல்லாம் ஏற்படும். திருப்பி தரலைன்னா நமக்கு மனசில் அமைதியே இல்லாமல் போயிடும், தூக்கமே இல்லாமல் போயிடும். அதனால் திருப்பி தர்றவங்ககிட்ட நம்ம கொடுக்கறது தான் உண்மையான ஒரு இது. நம்ம மேலே நமக்கு அக்கறை இருந்தால் திருப்பி தர்றவங்ககிட்ட தான் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல தூக்கம் வரும். திருப்பி தராதவங்க ஏமாத்துறவங்ககிட்ட போய் பணத்தை கொடுத்தீங்கன்னா அப்போ நம்ம தூக்கம் போயிடும். கொடுத்துட்டு நம்ம பணத்தையும் கொடுத்துட்டு நம்ம தூக்கத்தையும் நம்ம வந்து இழந்துருவோம், நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் இழந்துருவோம். நிறைய பேர் கொடுத்த கடனை வந்து, இப்போ எனக்கு தெரிஞ்செல்லாம் இங்கே ஒரு அம்மா வந்து பைத்தியக்காரங்களாகிட்டாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் ரோட்டில் சுற்றுறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்களாம். அது மாதிரி நான் 2 பேர் இங்கே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இந்த ஊரில். ஒரு பெண்ணும் சரி, ஒரு ஆணும் சரி. இங்கே ஒரு ஆண், அவர்லாம் வந்து நல்லா இருந்தார், எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்தார். நாங்கள்லாம் வந்து அப்போ வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு தோட்டத்துக்கு குளிக்க வருவோம். அப்போல்லாம் ஒரு வியாபாரியாக இருந்தார். இப்போ அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, ஏதோ பண விஷயத்தில் ஏமாந்துட்டார். அதுபோல் இன்னொரு அம்மாவும் அந்த இன்னொரு தள்ளி போனால் அவங்களும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா சத்தம் போட்டுக்கிட்டே கோபத்தில் திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அது பழி வாங்குகிற உணர்ச்சினால அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. அதனால் அந்த பழி வாங்குகிற உணர்ச்சியிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுனா, நம்ம கொடுக்குற வழக்கம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் அதாவது கொடுக்குற வழக்கம்னா கடன் வந்து யார் திருப்பி தருவாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதையும் தாண்டி நீங்கள் அன்பளிப்புகள், அப்புறம் நிறைய உணவு பகிர்ந்து உண்பது. எப்போ யாரை பார்த்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வராங்களா நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிக்கிறதுல குறைய வைக்கக்கூடாது. கவனிக்கிறதுனா உணவு பரிமாற நல்லா கவனிக்கிற அந்த மாதிரி கொடுக்கறது தானே அது. அதில் இதை வைக்கணும். எளிமையாக வாழணும். பணத்தின் மீதான உங்களுக்கு ஆசைலாம் இல்லாமல் எளிமையாக வாழணும். அதே நேரத்தில் எளிமையாக வாழ்ந்து பிறருக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியும், ஒரு புத்தகங்கள் கொடுக்கலாம், கிஃப்ட் ஏதாவது கொடுக்கலாம். பிறந்தநாளாக நீங்கள் ஒரு பிறந்தநாளுக்கு உங்களை கூப்பிட்றாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு கொண்டு போய் கொடுக்குறது. அதாவது ஏதாவது ஒரு காரணத்துக்கு இருந்தாங்க அது மாதிரி கொடுக்குற வழக்கம் இருக்குல்ல. ஏதாவது நீங்கள் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, அப்போ டிப்ஸ் கொடுக்கலாம். டிப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது, பயந்து போய் கொடுக்கக்கூடாது. உங்கள் உளமாற கொடுக்கணும். உளமாற அவங்க ஒன்றும் கட்டாயப்படுத்தாது, வேறு வழக்கம் நம்மகிட்ட இருந்து பிடுங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி, அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா டிப்ஸ் கொடுக்காதீங்க. உங்களுக்காக விருப்பம் இருந்து ஒரு 10 ரூபா அந்த மாதிரி கொடுங்க. 10 ரூபா அவ்வளோதான் கொடுக்கணும். அந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குற வழக்கம். யாராவது நீங்கள் கடைத்தருவுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா 15 20 ரூபா பொருளை உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு 20 ரூபா கொடுங்க. அல்லது 10 ரூபா ஒரு பொருள் கொடுக்குறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் 5 ரூபா சேர்த்து கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குற வழக்கத்தை
எங்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்டருந்து யாராவது பிடுங்கிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பயங்கர கோபம் வர்றது. நீங்களே கொடுக்கக்கூடிய ஆள் தானே, நீங்களே கொடுக்கக்கூடிய ஆள் தான். அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்டருந்து யாராவது ஏமாற்றிட்டாங்க, கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கோபம் வர்றது. யாருக்கு பயங்கர கோபம் வரும்? கொடுக்கவே விருப்பம் இல்லாமல் பதுக்கி வைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான். யாராவது அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு திருப்பி தரல, கடன் வாங்கிட்டு திருப்பி தரலைன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அதனால் நீங்கள் யாராவது உங்கள் உறவினர்கள் யாராவது இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ ஏதாவது பணம் கொடுத்துக்கிட்டே இருங்க. முதியோர்கள் இருக்காங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்களோ, அவங்களுக்கெல்லாம் எப்போ பார்க்குறாங்களோ சும்மா கடந்து போகாதீங்க. அப்பப்போ 10 ரூபாய் 20 ரூபா கொடுங்க. இந்த மாதிரி குறைந்த பணம் தான் கொடுக்குற வழக்கம். இந்த மாதிரி கொடுப்பதில் ஆர்வமாக இருங்க. அது மாதிரி வீட்டில் வந்து பிள்ளைகள் அவங்க உடல் நலத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறது, ஒரு நண்பர்களோடு இருக்கும்போது, உறவினர்களோடு இருக்கும்போது உணவுக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அதே நேரத்தில் இந்த மாதிரி வரதட்சணை அப்படின்லாம் கொடுக்குறது நான் சொல்லலை, அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. அதெல்லாம் நீங்கள் பயந்து தான் கொடுக்குறீங்க, அது வீண். இது அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து தினமும் இது உங்களுக்கு தினசரி வாழ்க்கை முறையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வரதட்சணைங்கிறது என்றைக்கோ ஒரு நாள் பல லட்ச ரூபா செலவு பண்ணுவீங்க, அப்புறம் பார்த்தா அது என்றைக்கோ ஒரு நாள் கூத்துல எல்லா மொத்த வருமானத்தையும் தூக்கி கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி சொல்லலை நான். தினசரி வாழ்க்கை முறையை நான் சொல்கிறேன். யாருக்காக கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கா கொடுத்துருங்க. ஏதாவது பிச்சைக்காரங்க இருக்காங்க, எளியவர்கள் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச முதியவர்கள் இருப்பாங்க, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, அவங்களுக்கு அப்பப்போ பார்க்கும்போது கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி கொடுக்குற வழக்கம் உங்கள்கிட்ட வந்துச்சுனாலே யாராவது உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு திருப்பி தரலைன்னா உங்களுக்கு பயங்கர கோபம் வராது. ஏன்னா நீங்களே ஒரு கொடுக்குற ஆள் தான், யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான். யார்கிட்டயா பழகுறீங்க, அவங்க ரொம்ப அன்பிற்குரியவராக இருக்காங்க, இவங்களுக்கு எதையாவது கொடுக்கணுமே அப்படின்னு உங்களுக்கு தோணணும். எதையாவது கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், ஒரு புத்தகம் கொடுக்கலாமா, அந்த மாதிரி தோணணும். அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கலாம். ஒரு சின்ன பசங்களை பார்க்குறீங்க, அழகான ஒரு பேனாவை கொடுக்கலாம். இப்படி கொடுக்குற வழக்கம். ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்கலாம், அழகான ஒரு பொருள், இந்த பொருள் நல்லா இருக்குது, இதை வாங்கி இது இவங்களுக்கு கொடுக்கலாமா, யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். ஒரு குழந்தை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை, அந்த மாதிரி தெரிஞ்சவங்க, அதாவது தெரிஞ்ச உறவினரோட குழந்தை, நண்பரோட குழந்தைங்க அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டு கொடுக்கலாம். அவங்க வீட்டு இந்த மாதிரி கிஃப்ட்டுகளே நீங்கள் வாங்கி வச்சுருங்க. யாருக்காக கொடுப்பதற்காக அப்போ போய் தேட வேண்டாம், மொத்தமாகவே நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கலாம். யாருக்காக கொடுப்பதற்காகவே நீங்கள் வச்சுருக்கீங்க, யாராவது உங்கள் வீட்டுக்கு வராங்க, அந்த நேரத்தில் கடைக்கு போகாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுங்க. கிஃப்ட்டு கொடுக்குற வழக்கம் இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்துட்டு அப்படியே போகிறாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறாங்க, சாப்பாடும் கொடுக்குறது தான், அதையும் தாண்டி எதையாவது கிஃப்டாக கொடுக்கணும். இந்த கிஃப்ட்டு கொடுக்குற வழக்கம் இருக்குல்ல, டிப்ஸு கொடுக்குற வழக்கம், யாராவது முதியவர்களுக்கு கொடுக்குறது, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுக்குறது, அது மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குறது, இந்த கொடுக்குற வழக்கம் இருக்குது பாருங்கள், இது இருக்கணும். பகிர்ந்து உண்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு தான் நல்லது. யாராவது உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு பயங்கர கோபம் வரவே வராது. அதனால் வந்து ஒரு பழி உணர்ச்சிங்கிறது மனசில் வரவே வராது. ஐயோ ஏமாற்றிட்டாங்களே, அவமானப்படுத்திட்டாங்க, அவமானமாக இருக்குது, தாங்க முடியலையே, தூக்கம் வரலையே, எப்படியோ இந்த கொலைவெறியெல்லாம் வரும் யாராவது ஏமாற்றிட்டா. அதனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு. இதான் வந்து இப்படித்தான் நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா நம்ம பணத்தையும் கொடுத்துட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு தூக்கமும் போய் உடல் நலனும் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனால் கொடுக்குற வழக்கம் சின்னதாக எளிய வழிகளில் எளிமையான பணத்தை எளிமையான செலவில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எளிமையை காரணம் காட்டி, நம்ம ஏழ்மையை காரணம் காட்டி, நான் எங்கே கொடுக்குறது, நிறைய பணம் வந்துட்டால் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படிலாம் இல்லாமல் இந்த நிலைமையில் நீ என்னத்தை கொடுக்க முடியும்? உன்னுடைய வருமானம் 10,000 இருக்கலாம், அந்த வருமானத்துக்குள்ளே நீ யாருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற வழக்கம். ஏதாவது சின்னதாக யாருக்காவது நியாயமாக. அதே நேரத்தில் கடன் யாராவது கேட்டாங்கன்னா தூக்கி கொடுத்துடக்கூடாது. அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா, திருப்பி தருவாங்கன்னா மட்டும்தான் கொடுக்கணும். அதே நேரத்தில் நாம் கேட்டால் அவங்க தருவாங்களா, அவங்க வந்து கேட்குறாங்க நாம் கொடுக்கணுமா அப்படிங்கும்போது இதே நேரத்தில் நாம் போய் அவங்ககிட்ட கேட்டால் தருவாங்களா, அப்படி தருவாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் யாருக்கிட்ட கடன் கேட்டால் உங்களுக்கு தருவாங்களோ அவங்களுக்கு தான் நீ கடனே கொடுக்கணும். யாருக்கிட்ட நீங்கள் போய் கேட்டால் கடன் தரமாட்டாங்களோ அதுபோல் அவங்க கடன் கேட்டால் நீங்கள் கொடுக்காதீங்க. அந்த மாதிரியான ஆட்கள் கடன் கேட்டால் நீங்கள் கொடுக்காதீங்க. அதாவது தாமதமாக தான் தருவாங்க, ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னாலும் கொடுக்காதீங்க, 2 வருஷம் ஆகும் கொடுக்கறதுக்கு அப்படின்னாலும் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதை இந்த மாதிரி இயல்பாக யோசிக்கணும். அது வாரி யாருக்கு வாங்குறவங்க யார், நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க எதுவுமே தெரியாமல் வாரி வழங்குகிற வள்ளலாக இருக்காதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. வள்ளலாக வந்து நான் இயல்பான ஒரு மனிதர் அமைதியாக வாழ்வதற்கான வழிமுறைகளை தான் நான் சொல்கிறேன். இது வந்து